கண்ணியத்துக்குரியவர்களே, நம்ம எத்துணை பேர் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழக்கூடியவர்கள், எங்கே பள்ளியிலே ஜமாஅத்தோடு ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள். ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்ற அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய அழைப்பை கூட ஏற்காமல் நம்முடைய வீடுகளில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எத்துணை பேர் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல். கண்ணியத்துக்குரியவர்களே, ஃபஜ்ருடைய தொழுகையை தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய சிறப்புகள் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிய தொழுகையில் அல்லாஹ்விற்கு விருப்பமான தொழுகை, அல்லாஹ்விடத்திலே ஒரு அடியானை நெருக்கமாக்கக்கூடிய தொழுகை, அல்லாஹ்வுடைய ஃபضலை, அல்லாஹ்வுடைய கிருபைகளை, அல்லாஹ்வுடைய அருளை அவனுக்கு கொடுக்கக்கூடிய தொழுகை, நாளை மறுமையிலே அவனுடைய நெற்றியை அல்லாஹ்வுடைய ஒளியால் ஆக்கக்கூடிய தொழுகை, நாளை மறுமையிலே அவனுக்கு உதவி செய்யக்கூடிய தொழுகை ஸலாத்து சுப்ஹ், ஃபஜ்ருடைய தொழுகை. கண்ணியத்துக்குரியவர்களே, அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் இஸ்ராவுடைய 78வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறார், அகிமிஸ் ஸலாத லிதுலூகிஷ் ஷம்ஸி இலா கஸகில் லைலி வ குர்ஆனல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. நபியே, சூரியன் சாய்ந்ததிலிருந்து இரவின் இருள் சூழும் வரையில் ஸலாத்துல் ظுஹர் வ ஸலாத்துல் அஸ்ர் வ ஸலாத்துல் மக்ரிப் வ ஸலாத்துல் இஷா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகைகளை நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு வ குர்ஆனல் ஃபஜ்ர் அல்லாஹ் பிரிக்கிறான், ஃபஜ்ருடைய தொழுகையும் நீங்கள் தொழுங்கள். ரப்புல் ஆலமீன் நபிக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஃபஜ்ருடைய தொழுகையை தொழக்கூடியவர்களே, ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய மூமின்களே, உங்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிருபைகளை நீங்கள் அறிந்தால், நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலும் மறுமையிலும் கொடுக்கக்கூடிய அன்பை, பாசத்தை, மிகப்பெரிய அருள் கொடைகளை நீங்கள் அறிந்தால், எம்முடைய காதுகள் ஃபஜ்ருடைய அதானை கேட்ட பிறகும் வீடுகளிலே உறங்கிக் கொண்டிருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு நாங்கள் அமர்ந்திருந்த பொழுது பௌர்ணமி வெளிச்சத்திலே சந்திரனை நாங்கள் பார்த்தோம். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், நீங்கள் பார்க்கிறீர்களே, இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் கமர், சந்திரனை எப்படி நீங்கள் பௌர்ணமி வெளிச்சத்திலே நீங்கள் பார்க்கிறீர்களோ அது போன்று நாளை மறுமையிலே நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பீர்கள், எந்த தடையும் இல்லாமல், எந்த சிரமமும் இல்லாமல். அப்படி நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் உங்களால் முடிந்தால் நீங்கள் அல்லாஹ்வை பார்க்க விரும்பினால், ரப்பை பார்க்க விரும்பினால், யாருக்காக சுப்ஹான ரப்பியல் அலா, யாருக்காக சுஜூதிலே விழுந்து உங்களுடைய நெற்றியை சாய்க்கிறீர்களோ அந்த ரப்புல் ஆலமீனை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் ஃபஇன் இஸ்ததஅதும் அல்லா துக்லபு அலா ஸலாத்தின் قبل طلوع الشمس وقبل غروبها. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஸலாத்து சுப்ஹையும் ஸலாத்துல் இஷாவையும் நீங்கள் தொழுங்கள், அதை விட்டு உங்களை எதுவும் மிகைத்து விட வேண்டாம். உங்களுடைய நோயோ, உங்களுடைய சிரமங்களோ, உங்களுடைய கஷ்டங்களோ எதுவும் இந்த தொழுகையை விட்டு உங்களை மிகைத்து விட வேண்டாம். நீங்கள் இந்த இரண்டு தொழுகையை பேணி பாதுகாத்து வந்தால் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் நாளை மறுமையிலே அல்லாஹ்வை பார்க்கலாம். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய முகத்தை இந்த இரண்டு கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருப்பார்கள். யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகிறார்களோ தொழுத நிமிடத்திலிருந்து அன்றைய முழு தினத்துடைய பாதுகாப்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு எடுத்துக் கொள்கிறான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே ஒருவர் சென்று விட்டார், அவரை யாராவது தீண்ட முடியுமா? அவருக்கு யாராவது கஷ்டம் கொடுக்க முடியுமா? அவருக்கு யாராவது சிரமம் கொடுக்க முடியுமா? அவருடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது இருக்குமா?
ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுதால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே அல்லாஹ் உங்களை எடுத்துக் கொள்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸல்லல் இஷா ஃபில் ஜமாஅ ஃபகஅன்னமா காம நிஸ்ஃபல் லைல். இஷாவுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுகிறார்களோ அவர்கள் பாதி இரவு நின்று வணங்கியதற்கு சமம். அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், வமன் ஸல்ல ஸுப்ஹ ஃபீ ஜமாஅத்தின் ஃபகஅன்னமா ஸல்லல் லைல குல்லஹ. யார் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு பள்ளியிலே மக்களோடு பள்ளியிலே முஸ்லிம்கள் பள்ளியிலே மூமின்களோடு தொழுகிறார்களோ அவர்கள் மீதி பாதி இரவு நின்று வணங்கியதற்கு அல்லாஹ் சமமாக்குகிறான். இஷாவுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுங்கள், ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுங்கள். முழு இரவும் நின்று வணங்கிய கூலியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு ஃபஜ்ருடைய தொழுகை சிரமம் தெரியுமா? யாருக்கு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எழ முடியாமல் பள்ளியிலே சென்று ஜமாஅத்தோடு முஸ்லிம்களோடு மூமின்களோடு தொழுவது சிரமம் தெரியுமா? லைஸ ஸலாத்துன் அஸ்கல அலல் முனாஃபிகீன மினல் ஃபஜ்ரி வல் இஷா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் நரகத்தின் முதல் தட்டில் சொந்தக்காரர்கள் இவர்களுக்கு தான் ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் சிரமமான தொழுகை என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலவ் யஅலமூன மா ஃபீஹிமா. அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுவதற்கும் இஷாவுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுவதற்கும் அல்லாஹ் கொடுக்கின்ற கூலியை நீங்கள் அறிந்தால் நீங்கள் தவண்டாவது அந்த தொழுகையை நிறைவேற்ற வருவீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூறிவிட்டு சொன்னார்கள், நான் பள்ளியிலே ஒருவரை இமாமாக நிறுத்திவிட்டு யாரெல்லாம் ஃபஜ்ருடைய தொழுகையை இஷாவுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழாமல் வீடுகளிலே இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் ஸல்லல் பர்தைனி தഖலல் ஜன்னah. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஃபஜ்ருடைய தொழுகையை யார் அஸ்ருடைய தொழுகையை தொழுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைத்து விடுகிறார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்களுக்கு சொர்க்கம் நுழைய வேண்டுமா? ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுங்கள், அஸ்ருடைய தொழுகையை நீங்கள் தொழுங்கள் ஜமாஅத்தோடு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மலாயிகா யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்து பில் லைல் வ மலாயிகத்து பின் நஹார். நம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரவுடைய மலக்குகளும் பகலுடைய மலக்குகளும் ஃபஜ்ருடைய நேரத்திலும் அஸ்ருடைய நேரத்திலும் சங்கமிக்கிறார்கள். இருவரும் மாறி மாறி செல்வார்கள். அப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பகலுடைய இரவுடைய மலக்குகள் காலை ஃபஜ்ருடைய நேரத்தில் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் கேட்கிறான், கைஃப தரக்தும் இபாதி கைஃப தரக்தும் இபாதி. என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி விட்டு வந்தீர்கள்? அவர்கள் சொல்லுவார்கள், ஃபகாலு தரக்னாஹும் வஹும் யுஸல்லூன். அல்லாஹ் அக்பர். யா அல்லாஹ், அவர்களை தொழக்கூடியவர்களாக அவர்கள் ஃபஜ்ரை நிறைவேற்றக்கூடியவர்களாக விட்டு வந்திருக்கிறோம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களை தன் அடியார் ஃபஜ்ருடைய நேரத்திலே அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தால், அல்லாஹ்விற்கு 2 ரக்அத்துகளை தொழுது அல்லாஹ்விற்கு சுஜூது செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளிடத்திலே கேட்கும் பொழுது, என் அடியார்களை யா அல்லாஹ் உன் அடியானை நான் தொழக்கூடிய நிலையில் விட்டு வந்தேன் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, அது பெருமையா? யா அல்லாஹ், உன்னுடைய அடியானை உறங்கிக் கொண்டிருக்கும் நிலையிலே, உன்னுடைய அடியானை சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் நிலையிலே, உன்னுடைய அடியான் ஆழ்ந்த தூக்கத்திலே இருக்கும் நிலையிலே உன்னுடைய வணக்க வழிபாடுகளை மறந்து உன்னுடைய தொழுகையை மறந்து ஃபஜ்ரை புறக்கணித்து இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை விட்டு வந்தேன் என்று சொல்வது பெருமையா? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பஷ்ஷிரில் மஷாயின ஃபி ظுலம் இலல் மசாஜித் பின் நூரி தாம் யௌமல் கியாமா. இருள் சூழ்ந்த நேரத்திலே பள்ளிக்கு நடந்து செல்பவர்களுக்கு நாளை மறுமையிலே முழுமையான வெளிச்சத்திலே நடந்து வருவார்கள் அவர்கள். சுப்ஹானல்லாஹ். ஃபஜ்ருடைய நேரத்தில் இருளிலே வெளிச்சம் இல்லாமல் ஃபஜ்ருடைய தொழுகையை நோக்கி நீங்கள் நடந்து சென்றால், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை சிறந்த
பிறக்கிறது என்ற அழைப்பை கேட்டு நீங்கள் அதை நோக்கி இருளிலே நடந்து சென்றால் நாளை மறுமையிலே அந்த இருள் உங்களுக்கு வெளிச்சமாக மாறும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதால் அல்லாஹ்வை நாளை மறுமையிலே பார்க்கலாம். ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெறலாம். ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதால் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நுழையலாம். ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதால் நாளை மறுமையிலே அந்த தொழுகை வெளிச்சமாக வரும். ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதால் மலக்குகள் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது யா அல்லாஹ் இந்த அடியானை தொழக்கூடிய நிலைமையில் விட்டு வந்தேன் என்று அல்லாஹ்விடத்திலே கூறக்கூடிய வாய்ப்பை பெறலாம். ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுதால் நாளை மறுமை ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுதால் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறான். ஃபஜ்ரை மறக்கக்கூடியவர்களே, ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களே, ஃபஜ்ர் உங்களுடைய ஈமானை புதுப்பிக்கக்கூடியது, உங்களுடைய வாழ்க்கையை பரக்கத்தாக்கக்கூடியது, உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய அருளையும் அருள் வளங்களையும் கொடுக்கக்கூடியது. தவறவிடாதீர்கள். தவறவிட்டால் வேண்டும் என்று விட்டால் ஃபஇன் தாபு வஅகாமுஸ் ஸலாத வஆதுஸ் ஸகாத் ஃபயஹ்வானுக்கும் ஃபித்தீன். யார் தொழுகை நிறைவேற்றி ஜக்காத்தை கொடுத்தார்களோ அவர்கள்தான் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள். அல்லாஹுல்லதீ பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா ஃபமன் தரக்கஹா ஃபகத் கஃபர். நமக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகையை விட்டால் காஃபிராகி விடுகிறான். ஃபஜ்ருடைய தொழுகையை தவறவிட்டால், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் வீடுகளிலே உறங்கிக் கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஃபஜ்ரை தொழாமல் இரவிலே உறங்கி காலை வரை விடியாமல் இருக்கிறார்களோ ذاك رجل بال الشيطان في اذنيه. அவர்களுடைய இரண்டு காதிலும் ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான் 3 முடிச்சுகளை இரவிலே போடுகிறான். காலை ஒவ்வொரு முடிச்சுகள் போடும் பொழுதும் இன்னும் இரவு தூரமாக இருக்கிறது, இன்னும் இரவு தூரமாக இருக்கிறது, நீ உறங்கு 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 என்று சொல்லுகிறான். காலையிலே அவன் எழுகிறான். எழுந்து சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வை புகழ்ந்தால் ஒரு முடிச்சு அவிழ்கிறது. இரண்டாவது முடிச்சு அவன் எழுந்து ஒது செய்ய உதுவை செய்தால் இரண்டாவது முடிச்சு அவிழ்கிறது. உதுவை செய்ததற்கு பிறகு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவதற்கு அவன் தயாரானால் மூன்றாவது முடிச்சும் அவிழ்கிறது. ஷைத்தான் இட்ட யார் இந்த 3 முடிச்சுகளையும் அவிழ்த்தவர்களாக எழுந்திருக்கிறார்களோ அவர்கள் சுறுசுறுப்பானவர்களாக, அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக எழுந்திருப்பார்கள். யார் இந்த ஃபஜ்ருடைய தொழுகை, யார் இந்த 3 முடிச்சுகளையும் அவிழ்க்காத நிலையிலே எழுந்திருக்கிறார்களோ அவர்கள் சோம்பேறிகளாக, அவர்கள் கெட்ட ஆத்துமாவை சுமந்தவர்களாக எழுந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றவில்லை என்றால் அவர்கள் முனாஃபிக்குகளுடைய பட்டியலில் சேர்க்கப்படுகிறார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகவில்லை என்றால் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய நூரிலிருந்து வெளிச்சத்திலிருந்து தூரமாக்கப்படுகிறார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையை தொழவில்லை என்றால் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சந்திப்பை அவர்கள் அடைய முடியாது, அல்லாஹ்வை அவர்களால் பார்க்க முடியாது. தொழுகையை தவற விட்டு வீடுகளிலே உறங்கிக் கொண்டிருந்தால் தொழுகையிலே பொழுபோக்காக இருக்கக்கூடியவர்களுக்கு நாளை மறுமையிலே வயல் என்ற நரகம் அவர்களுக்கு இருக்கிறது. ஃபஜ்ருடைய தொழுகையை தவறவிட்டால் நாளை மறுமையிலே என்ற நரகத்துடைய நதியில், நரகத்துடைய ஓடையில் அவர்கள் அதை சந்திப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பானாக. ஃபஜ்ரை மறக்கக்கூடியவர்களே, ஃபஜ்ரை மறந்து வீடுகளிலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களே, ஃபஜ்ருடைய தொழுகையை தவறவிடக்கூடியவர்களே, அல்லாஹ் அழைக்கிறான், ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவோம், அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் அருள் வளங்களையும் பெறுவோம். உண்மையான முஸ்லிம், உண்மையான முவஹ்ஹித், உண்மையான குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள் என்பதை நிரூபிப்போம். அல்லாஹ்வுக்கு முன்னால் யா அல்லாஹ், இரவிலே நான் தூங்கினாலும், எனக்கு ஆழ்ந்த தூக்கம் இருந்தாலும், பல களைப்புகள் இருந்தாலும், பல நோய்கள் இருந்தாலும், யா அல்லாஹ் உன்னால் கடமையாக்கப்பட்ட இந்த கடமையை எக்காலத்திலும் தவறவிட மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே உறுதி கொடுப்போம். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே சேர்வோம், அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய கூட்டத்தில் சேர்வோம், அல்லாஹ்வை நாளை மறுமையிலே கண்டு களிக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவோம், சொர்க்கத்திலே நுழைவோம், நரகத்திலிருந்து நம்மை பாதுகாப்போம். நம்முடைய உள்ளத்தை நிஃபாக்குடைய தன்மையிலிருந்து, நம்முடைய உள்ளத்தை சோம்பேறித்தனத்திலிருந்து தூக்கி எறிவோம். உண்மையான முவஹ்ஹிதுகளாக, உண்மையான முத்தகியாக அல்லாஹ்விற்கு முன்னால் வாழ்ந்து காட்டி ஃபஜ்ருடைய தொழுகை என் நேரத்திலும் எக்காலத்திலும் தவறவிட மாட்டோம் என்ற உறுதி கொடுப்போம். அல்லாஹ் அதற்கு அருள் செய்வார். يا باغي الجنة صلاتك
لا تنشغل عنها بدنياك تنجيك